கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டை அருகே 2932 என்ற கடை எண் கொண்ட டாஸ்மாகில் விற்கப்பட்ட பீர் பாட்டிலுக்குள் துருப்பிடித்த மூடி கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது. திறக்கப்படாத பீர் பாட்டிலுடன் ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்ற குடிமகன்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து புகார் அளித்துள்ளனர். கோயில் மெயின் ரோட்ல 3 டாஸ்மாக் கடை, அரசு மதுபான கடை இருக்குது. இந்த கடை பாத்தீங்கன்னாக்கா 2932 இந்த அரசு மதுபான டாஸ்மாக் கடையில சின்னாறு ராமமூர்த்தி என்பவர் இந்த பீர் வாங்குறாரு. இந்த பீர் வாங்கிட்டு பில்லு கேட்கிறாரு, பில்லு தர மறுக்கிறாங்க. அந்த பீர்ல பாத்தீங்கன்னா அநியாயம், உள்ள சோடா பாட்டில் மூடி, அப்புறம் இந்த டாஸ்மாக் இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கரு அது உள்ள எல்லாம் அந்த கழிவு பொருளா இருக்குது. இத தெரியாம அவர் குடிச்சிருந்தா அது தொண்டல சிக்கி செத்து போயிருப்பாரு. இல்லக்கா வயிற்றுக்குள்ள போச்சுனாக்கா வயிறு போல ஆபரேஷன் செய்யணும். ஆக இந்த அரசாங்கம் அரசு நடத்தும் இந்த மதுபான கடையில இவ்வளவு அதாவது மெத்தன போக்கலையும் அவங்க சேவை குறைபாடுலையும் அவங்க இந்த மதுபானத்தை விற்கிறாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல பாருங்க, சில மதுபான கடைகள் பாம்பு பாட்டில பாம்பு இருக்குது. இது பாருங்க, இந்த மூடி, இந்த பாட்டில் உடைய மூடி உள்ள இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. இது என்ன அநியாயம்? ஏன் இந்த கண்காணிக்கப்படக்கூடிய இந்த டாஸ்மாக் அதிகாரிங்க, அதே மாதிரி அந்த தாசில்தார் பொண்ணால இன்னும் அந்த குடோல இருக்கிறவங்க ஏன் செக் பண்றதுல, ஏன் ஆய்வு பண்றதுல, பில்லு ஏன் தர மாட்டேங்கிறீங்க? நான் கேட்கிறேன். பில்லு தந்துல பட்டுச்சிட்டு 5000 கோடி விற்கிதுனாக்கா ஒரு கோடிக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அப்போ 5000 10 எவ்வளோச்சு? 50000 ஒரு நாளைக்கு. அதே ஒரு பீரு கூலின்னு சொல்லி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான். இதெல்லாம் வாங்குறதுனால ஒரு நாளைக்கு இந்த டாஸ்மாக் வியாபாரி 3 லட்சம் கொள்ளடிக்கிறா. ஏன் வயிறு எரியுது? 3 லட்சம் கொள்ளடிக்கிறானுங்க.